வெல்கம் டு வாங்க சுவையா சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கண்டென்ஸ்ட் மில்க் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்தேன், 100 கிராம் சுகர், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, அவ்வளோதான். இந்த கப்பு நிறைய நமக்கு கண்டென்ஸ்ட் மில்க் கிடச்சிருக்கு. இது செய்கிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆச்சு. இது கேக் ஐட்டம்ஸ், இந்த நிறைய ஸ்வீட்ஸுக்கு நம்ம ஆட் பண்ணலாம். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு 100 கிராம் சுகர் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடணும். இது கைவிடாமல் கண்டினியூவாக கலக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா சுண்டை வத்த காய்க்கணும். நம்ம பாலில் ஃபஸ்ட்டே சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா, சுகர் அதுலேயே பாலோடையே சேர்ந்து கொதிச்சு அந்த கலர் வந்து கண்டென்ஸ் மில்கோட அந்த ஒரு க்ரீமி கலர் ஃபஸ்ட்டே நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது தான் கிடைக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 10 to 15 மினிட்ஸ் இது வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு விடாமல் இந்த சைடெல்லாம் பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம பால் அடுப்பில் வச்சு 10 நிமிஷம் ஆகுது. ஹை ஃப்ளேமில் இருந்து தான் கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். கைவிடாமல் கிண்டிகிட்டே தான் இருக்கிறேன். இப்போ அகெயின் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்மளுடைய சுகர் அதில் வந்து கேரமலைஸ்ட் ஆகி திக்னஸ் கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கைவிடாமல் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. பாருங்கள், நம்மளுடைய கண்டென்ஸ் மில்கோட அந்த கன்சிஸ்டன்சி மாறி வருது. இப்போ திக்காகி கன்சிஸ்டன்சி மாறி இருக்குது. இது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா, பேக்கிங் சோடா இந்த கன்சிஸ்டன்சியை திக்காக்குறதுக்கு. இது கண்டினியூவாக இப்போ கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் இப்போ கூலாக விட்டுடலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக கிண்டிகிட்டே தான் இருக்கேன். இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா அழகான ஸ்ட்ரக்சரில் வந்துருச்சு. ஆக்சுவலி நான் இன்னொரு மெத்தடும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது சரியாக வரல. மில்க் பவுடரில் செய்கிறது. ஆனால் பட் இது மில்கில், ஃப்ரெஷ் மில்கில் பண்ணும்பொழுது ரொம்ப அருமையாக அழகாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் எக்ஸாக்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. கண்டென்ஸ்ட் மில்க் கடையில் வாங்குறத விட இது நமக்கு வந்து எக்கனாமிக்கலி இது ரொம்ப சீப்பாக இருக்குது. 1/2 லிட்டர் பாலில் இவ்வளோ கண்டென்ஸ்ட் மில்க் கிடச்சிருக்கு. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஜாரில் இல்லாட்டி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் காட்டுறேன். நம்மளுடைய கண்டென்ஸ்ட் மில்க் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.